இயற்கை வளங்களை சேதமில்லாமல் பாதுகாப்பதிலிருந்தே மகிழ்ச்சியான வாழ்க்கை தொடங்கும் என்பதற்கு முன் உதாரணமாக திகழ்கிறது நார்வே நாடு. நார்வே நாடு வடக்கே ஆர்டிக் பெருங்கடல், மேற்கே நார்வே கடல், தெற்கே வடகடல் உள்ளது. ஸ்வீடன், பின்லாந்து, ரஷ்யாவை எல்லையாக கொண்ட நார்வே நாடு பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகளும் வியக்க வைக்கும் இயற்கை அழகுக்கும் பெயர் பெற்றது. இங்கு உள்ள பணியாறுகள் இயற்கை ஆர்வலர்களுக்கும் தனித்துவமான அனுபவங்களை வழங்குகின்றன. ஆனால் வடக்கு பகுதியில் பனியாறுகள் உருவாகி வருவது காலநிலை மாற்றத்தின் மிக முக்கிய பிரச்சனையாக உள்ளது. கார்பன் உமிழ்வு அதிகரித்து வருவதால் உலகளாவிய வெப்பநிலையும் உயர்ந்து வருகிறது. காலநிலை மாற்றத்தால் பனியாறுகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்து வருவது நார்வே நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. பனிப்பாறைகளால் சூழப்பட்ட மொத்த பரப்பளவில் 15% வரை இழந்த நார்வே நாடு மக்களின் எதிர்பார்ப்பை பற்றி சிந்திக்க தொடங்கியது. நார்வே நாட்டு மக்கள் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகளை விரும்புவதில்லை. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வதையே தங்கள் இலக்காக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். நார்வே நாட்டினர் இயற்கையின் மீது இயல்பாக அன்பு கொண்டவர்களாகவே பிறக்கிறார்கள். அதன் விளைவாக காடொழிப்பு தடை சட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு இச்சட்டத்தை கொண்டு வந்தது. உலகிலேயே முதலாக காடொழிப்பை அதிகாரப்பூர்வமாக தடை செய்த நாடு என்ற பெருமையை நார்வே பெற்றுள்ளது. பனிப்பாறைகள் உருகுவதற்கு காரணமாக கரியமில வாயு எனப்படும் கார்பன் உமிழ்வை 2050ஆம் ஆண்டுக்குள் முற்றிலும் குறைக்க இலக்கு நிர்ணயித்து இத்திட்டத்தை நார்வே அரசு முன்னெடுத்துள்ளது. இனிமேல் அரசு திட்டமாக இருந்தாலும் சரி, தனியார் திட்டமாக இருந்தாலும் சரி, மரங்களுக்கு சேதம் விளைவிக்க அனுமதி இல்லை என்பதை சட்டமாக நிறைவேற்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு வரலாற்று சாதனை படைத்து வருகிறது நார்வே. மனிதர்களின் ஆளுகைக்கும் இயற்கை உலகத்திற்கும் இடையிலான உறவில் ஒரு அடிப்படை மாற்றத்தை இந்த காடொழிப்பு தடை சட்டம் வெளிப்படுத்துகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளுதல், பல்லுயிர் பெருக்கத்தை பேணுதல் ஆகிய 3 முக்கிய அம்சங்களை கொண்ட இந்த காடொழிப்பு தடை சட்டம் மூலம் காடொழிப்புக்கு காரணமான நிறுவனங்களுடன் வர்த்தகத்தை கைவிடுதல், அமேசான் போன்ற வெப்பமண்டல காடுகளை பாதுகாக்க பிரேசில் போன்ற நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குதல் போன்ற கொள்கை முடிவுகளை நார்வே அரசு எடுத்துள்ளது. மரங்களை எளிதில் அழிக்கக்கூடிய வளங்களாக கருதாமல் காலநிலை தன்மைக்கும் உயிர் சுவாசத்திற்கும் அடிப்படை அமைப்பாக போற்றுகிறது நார்வே. வலுவான சமூக பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை சூழலை உறுதி செய்து உலகின் மகிழ்ச்சியாக முதல் 5 நாடுகள் பட்டியலில் நார்வே இடம் பிடித்துள்ளது. இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு பதிலாக பாதுகாப்பதின் மூலமே உயிர்களை தாங்கி நிற்கும் ஆரோக்கியமான சூழல் அமைப்பை உருவாக்க முடியும் என்பதை நார்வே நாடு நிரூபித்து வருகிறது. இயற்கை வளங்களை அழித்து வருவது வளர்ச்சி அல்ல, வீழ்ச்சி. இயற்கை வளங்களை சேதாரம் இல்லாமல் பாதுகாப்பதில் இருந்தே மகிழ்ச்சி கலந்த வளர்ச்சி பிறக்கிறது என்பதற்கு நார்வே நாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.